இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கோம். புதுசாக பார்க்குற மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. நான் உங்களுக்கு ஒன்று வச்சு நம்ம சேனல். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ஸில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் இருந்து எல்லாம் பயந்து அடிச்சு ஓடிடுறாங்க. இந்த வீட்டுக்கே இதோட வரக்கூடாதுரா அப்படின்னு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்க வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்க ஹீரோட ஃபேமிலியோட வந்து இந்த வீட்டை வாங்க வந்திருக்காங்க. இங்கே ஒரு ஏஜென்ட் இருக்கா, இந்த வீட்டை பற்றி நல்லா சொல்லிட்டே இருக்கா. அடுத்த ஹீரோட ஒய்ஃப் கேட்குறேங்க என் பையனை காணும், பெரிய பையன் மட்டும் இருக்கான், சின்ன பையன் எங்கன்னு. அவன் காருக்குள்ளே தான் இருப்பான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் போனான். பார்த்தா அவன் காருக்குள்ளே தான் இருக்கான். இவன் பேர் தாங்க கெவின். இவன் கேரக்டர் முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். இவன் எப்பவுமே தனிமையாக தான் இருப்பான், யார்ட்டையுமே அதிகமாக பேசவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஆள் இவன். இந்த கெவின் பையன் வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது வேற ஏதோ பார்க்குறான் மேலே, என்னன்னு சரியா தெரியல. அது பார்த்துட்டே அவன் வீட்டுக்குள்ளேயும் போகிறான். இந்த ஏஜென்ட் காட்டிட்டு இருக்காங்க, அந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, வீடுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இங்கே ரேட்டிங் பார்க்கும்போது இங்கே பேலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குது சொல்லியிருக்காங்களே. உண்மையாக கேட்கும்போது இந்த ஏஜென்ட் அப்படிலாம் இல்லை, சும்மா பேச்சுக்கு அப்படிலாம் போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏஜென்ட்டை கிளம்புற மாதிரி தெரியுது. அப்படியே மேலே காட்டுறாங்க, இந்த கெவின் பையன் இருக்கிற எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். சரி டாப் ஃப்ளோரில் போய் பார்க்கலான்னு மேலே போய் பார்க்குறான். மேலே ஒரு மாதிரியா இருக்கு இடம் பார்க்கவே. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி அவன் பால் உருண்டு வருது. என்ன அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது பட்டினி யாரும் பிடிச்சி சீக்கிர மாதிரி தெரியுது. இவன் வேற யாரும் இல்லை, அவன் அண்ணக்காரன் தான். பயம்படுத்தலான்னு ட்ரை பண்ணான், ஆனால் அவன் சுத்தமாக பயப்படவே இல்லை. அப்படியே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே ஜன்னல் ஓரமாக வராங்க. இந்த சைடு பார்த்தா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த ஏஜென்ட் கிட்ட. இந்த பேசுறத பார்த்தா இந்த வீடை வாங்கிட்ட மாரி தான் தெரியுது. இந்த கெவின் பையன் வந்து கிட்டார்லாம் வாசிப்பான் போல, நல்லா வாசிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்படிங்கும்போது அவனும் வரான், அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. அப்படியே நைட் அவனே பார்த்தா அவன் தம்பிக்காரன் வந்து கம்முனே இருக்கான். அண்ணக்காரன் பார்த்தா நல்லா செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவே இல்லைன்னு சரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலான்னு பார்க்குறாங்க. இவங்க 3 பேரும் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் நம்ம கெவின் பையன் மட்டும் இதில் ஈடுபாடே கொடுக்க மாட்டான். அந்த கடுப்பில் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஃபோனும் பிடிங்கி வச்சிடறாரு. அப்படியே நைட்டு தூங்கவும் போயிடறான். நம்ம கெவின் தூங்கும் போது மேலே எதுவும் சத்தம் கேட்டுருக்கு. என்னடா சத்தம் கேட்குது, மேலே போய் பார்க்கலான்னு பார்க்குறான். மேலே எதுவுமே தெரியல. சரி திருப்பியும் கிளம்பலான்னு பார்க்கும்போது திருப்பும் சத்தம் கேட்குது. சரி திருப்பும் சத்தம் கேட்குறனால மேலே போய் பார்க்கலான்னு பார்க்குறான். ஆனால் அங்கே எதுவும் இல்லாத மாதிரியே தெரியுது. சரி கிளம்பலான்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரு சத்தம் கீழே வேறு மாதிரி தெரியுது. என்னன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பேய் இருக்குது. இதை பார்த்து அவன் பயப்படுவான பார்த்தா சுத்தமாக பயப்படவே இல்லை. அப்படியே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பேயும் பயப்படுத்தலாம் பார்க்குது. அவன் பயப்படாமல் சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான். அந்த பேய்க்கு ஒரே அவமானமாக போய் தெரியும், நான் பேய்டா பயப்படுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவன் பயப்படவே மாட்டான், சிரிச்சிட்டே தான் இருப்பான். அந்த கடுப்பில் அந்த பேயும் சவுத்துக்குள்ளே போயிடுது. இதை பார்த்து ரொம்ப ஷாக்காக எங்கடா போச்சுன்னு. அப்படியே ஸ்கூல் டைம்ல கோஸ்ட்டை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கூப்பிட்றான், இந்த சைடு வாங்கினா. இவன் எதுக்குமே புரியல. இந்த சைடு பார்த்தா அந்த பொண்ணு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேட்கும்போது என் நம்பர் இதே மாதிரி தான் எழுதி வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, ஓ நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, பக்கத்து வீட்டில் இருக்க, நீ கூட அன்னைக்கு பார்த்தியா, ஆமா ஓ நீங்க தானே, அது தூரத்தில் நமக்கு சரியா எனக்கு கண்ணு தெரியல அதான் அப்படி பேசிட்டு மொக்க போட்டிருக்கான். ஆமா நீங்க ஏன் அந்த கோஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கீங்க கேட்கும்போது, கோஸ்ட் வீடா அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர், ஆனா கோஸ்ட் வீடா எனக்கு தெரியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணன்கார்ட்ட சாவி கட்டுறாங்க, கார் சாவி வாங்கி பிடிங்க வச்சிடறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த தம்பியை நீ வேணுமே ஏன் பாதி தூரத்தில் நடக்க விட்டா 1 கிலோமீட்டரு அப்படின்னு பேசி வாங்கி வச்சிடறாங்க. நம்ம கெவினும் அப்படியே மேலே போகிறான். திரும்ப அந்த கோஸ்ட்டை பார்க்க முடியுமா இல்லைன்னு மேலே போய் பாட்டு பாடுறான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடும்போது பாட்டு பாடிட்டே தான் மேலே போயிருப்பான். அப்போ தான் அந்த கோஸ்ட் வந்திருக்கும். திரும்ப பாட்டு பாடிட்டே மேலே போகிறான். ஆனால் எதுவுமே இல்லை. பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. என்ன பின்னாடி சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அந்த பேய் பயம்புத்தலான்னு பார்க்குது. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம கெவினை சொல்கிறான். அதுக்கு முன்னே கெவின் பையன் விருப்பப்பட்ட என் பக்கத்தில் வந்து உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட்டை கொஞ்ச நேரம் யோசிக்குது. அடுத்து அதுவும் பக்கத்துல வந்து உட்காருது. அந்த கெவின் பையன் அதை பார்த்துட்டு இருக்கா. அதை நம்ம கெவின் பேச ஆரம்பிக்கிறான். உங்க பேர் என்ன, எந்த ஊர், எந்த அட்ரஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த கோஸ்ட்டுக்கு ஞாபகம் இல்லை. எப்படி செத்திங்களா அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கெவின் கேட்கும்போது இல்லை அப்படின்னு தலையை மட்டும் தான் ஆட்டுது. உங்களால் பேச முடியாதான்னு கேட்கும்போது ஆமாம் பேச முடியாதுன்னு தலையை மட்டும் தான் ஆட்டுது. இந்த கோஸ்ட்டால் பேச முடியாதுன்னு தெரியுது. அடுத்தது என் பேர் கெவின், உங்கள் பேர் எர்னஸ்ட் தானே அப்படிங்கும்போது இது கொஞ்சம் எப்படியும் பார்க்குது. பார்த்தா சட்டையில் எழுதிருக்கும் எர்னஸ்ட். கெவின் பையன் கை கொடுக்க போவான், ஆனால் ஃபஸ்ட்டு கை கொடுக்க முடியாது. அடுத்தது அது கை கொடுக்கும்போது தான் தெரியுது, இதில் தான் தெரியுது அது விருப்பப்பட்டால் மட்டும் தான் கை கொடுக்க முடியும்னு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணன்கார வரான். உன் ஃபோனு தா அப்படின்னு கேட்குறான். தர முடியாதான்னு சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ இப்படி தள்ளுவர் பார்த்தா அவன் பறந்து போய் வீவான். ஒன்றுமே புரியல. ஆனால் கெவினுக்கு மட்டும் புரிஞ்சிச்சு அது பண்ண வேலை தானே. அப்படியே கெவின் சிரிச்சுட்டு அப்படியே கீழே சாப்பிட்லான்னு போயிடுவான். அவங்க அப்பா கேட்குற என்ன சிரிச்சுட்டே இருக்கேன்னு, நான் ஹாப்பியாக கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பான். அவங்க அண்ணக்கார ஒரு முறை மறைப்பான். அடுத்தது ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம கெவின் பையன் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துக்கும் போது ஒரு வீடியோவில் வருது. இந்த லேடி பார்க்கும்போது அம்மானுஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அதுக்குள்ளே அவங்க அண்ணக்காரன் அவன் ஃபோன் நோண்டி பார்த்துட்டு இருக்கான் போல் அந்த கோஸ்ட்டை பற்றி. அது அவங்க அப்பா கரெக்டாக சொல்லிட்டான். அவங்க அப்பாவும் பார்த்துட்டு நான் எந்த ஆப்பில் எடிட் பண்ணலாம் கேட்குறான். இல்லைப்பா உண்மைதான்ப்பான்னும் போது அவங்க அப்பா ஷாக் ஆகிடுறாரு. அவங்க அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்க அண்ணக்காரன் போகும்போது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு அவங்க அண்ணன் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்தது அவன் பையன்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இன்டர்நெட்டில் ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ போடலான்னு தோணுது. அந்த வீடியோவும் போட்டு விட்டுறாரு இன்டர்நெட்டில்.
அதுவும் கொஞ்சம் வைரல் ஆகும் மாரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அந்த ஆர்டிகல் எழுதுவாங்க, அதாச்சும் அம்மானுஷ்ய பற்றியும் படிக்கிற ஆள் போல தெரியுது. நிறைய பேர் ஆட்டோகிராஃப்லாம் வாங்க போகிறாங்க. கட் பண்ணி அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவர் யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோ பார்க்குறாரு. அதில் வியூஸ் அதிகமாக போல. கமெண்ட்ல வந்து எந்த ஆப்பில் எடிட் பண்ணீங்க அப்படிலாம் கமெண்ட் போட்டிருக்கு. இதை பார்த்து கஷ்டப்படுறாரு, உண்மையை கூட இப்படி நம்ப மாட்டாங்களேன்னு. அப்படியே கெவினை காட்டுறாங்க. அவன் டென்ஷனாகவே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க அம்மா வந்தோடனே லேப்டாப் மூடி வச்சுறாங்க. என்ன இருந்து மறைக்கிறீங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்பாங்க. நம்ம ஹீரோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சாரு. மறுநாள் ஆகுது, அவங்க ஒய்ஃப் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. கெவினோட அண்ணனும் ஹீரோவும் மேலே பார்த்துட்டு இருக்காங்க, பேய் எதனா வருதா இல்லையான்னு. பார்த்தா பேய் வர மாதிரி தெரியல. பொறுமையாக டோர் ஓப்பன் ஆகுது. யாரும் பார்த்தா நம்ம கெவின் பையன் தான். கெவின் பையன் ரொம்ப பயம்புத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படிலாம் பண்ணா பேய் வராது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு கெவின் கீழே போகிறான். என்ன ஐடியாவாக இருக்கும் அவங்க அண்ணனை பார்த்து கேட்கும்போது தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே போய் கெவின் கிட்டார் எடுத்துட்டு வரான். ஏன்டா எடுத்துட்டு வந்தேன் நம்ம ஹீரோ கேட்கும்போது, இருங்கப்பா இதில் தான்ப்பா சத்தம் வரும், அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது சைடு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த கோஸ்ட் வந்துட்டு அப்படியே போது, பயந்து உள்ள போயிடுது. இல்லை இது எங்கள் ஃபேமிலி தான் அப்படியே கெவின் சொல்லும் போது அது அப்படியே வெளியே நின்று பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்னது நம்ம வீட்டில் வீடியோ எத்தமே இருக்கு, என்ன மறைச்சிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்டு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. பின்னாடி பாரு நம்ம ஹீரோ சொல்லுன்னா பின்னாடி பாரு அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கோஸ்ட் இருக்கு. அதை பார்த்து ஹீரோட ஒய்ஃப் ரொம்ப பயந்துருவாங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து இந்த ஏஜென்ட்டை பேசிட்டு இருக்காங்க. அது இருக்கு இது இருக்கு, நீங்களே பேர் இருக்குன்னு சொல்லி தான் நான் அப்படியே போயிட்டு இருப்பேன் அப்படின்னு. பேர் இருக்கா, ஆமா இருக்கு, இல்லை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க, ஏன் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு பேசும்போது, அப்படிலாம் நீங்கள் போதையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. நம்ம ஹீரோ நீ ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அத்தை நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறாரு. இல்லை நம்ம எங்கேயே இருக்கலாம் போது நம்மள ஒரு பிரித்தி சுப்பிட்டு ஆளாக இருக்கணும்னு நினைக்க வரீங்களா, இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இங்கே இருக்கிற மாதிரி வச்சிடறாரு. அடுத்து நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி அவர் ட்ரெண்டிங்காக ஆகிடுறாரு. அவர் வீடும் ட்ரெண்டிங் ஆகிடுது. இப்போ நிறைய பேர் அந்த கோஸ்ட்டை பார்க்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இன்டர்வியூலும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த காட்டுறாங்க அந்த கோஸ்ட் இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே யூடியூப்லலாம் எடுத்து பார்த்தா நிறைய இருக்குது, இது கண்டிப்பாக நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த ஆத்தர் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தர் போகிறாங்க. இவர் பார்த்து கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி தெரிறாரு. இந்த சைடு பார்த்து அந்த ஆத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னல கோஸ்ட் இருக்கு, திரும்ப நம்ம பண்ணலாம் அப்படின் போது, அது 20 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் பண்ணியாச்சு அப்படின்னும் போது, இல்லை நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணலான்னும் போது இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான் இந்த பெரிய ஆள் பார்த்து. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டு வெளியே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய இன்டர்வியூவும் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, இது உண்மையாக போயா, இவ்வளோ பேர் உண்மையாக போயா வந்து கேட்குறீங்க, நம்மள வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்களா அப்படிலாம் கேட்டு உள்ளே போயிடறாரு நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்னால் வெளியே கூட போக முடியாது, சுற்றி இருக்காங்க அப்படின்னும் இல்லை நம்மளும் கொஞ்சம் செலிப்ரேட் ஆகிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மேல் சைடு பார்த்து இந்த கெவின் பையன் வந்து என்ன ஞாபகம் வருதுன்னு இந்த பழைய பொருள்லாம் எடுத்து இந்த கோஸ்ட் கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். ஆனால் எது பார்த்தாவும் சுத்தமாக ஞாபகமே வரமாட்டேங்குது. வெளி சைடு சத்தைக்கு இது வெளி சைடு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்த்து கெவின் பையன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறா. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு நம்ம அப்பான்னு. இந்த கோஸ்ட் என்ன கில் பண்ணுறியா அப்படின்னு கேட்குது. என்ன ஹெல்ப்பாகவும் நான் பண்ணுறேன் அப்படின்னு கெவினும் சொல்கிறான். அடுத்து இந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யார் வச்சுருந்தாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பொண்ணும் வரா. நான் உனக்கு பண்ணி காட்டுறேன்னு சொல்லி இருக்கிற எல்லா ப்ராடக்ட் போது நம்ம எர்னஸ்ட் எதுவும் இருக்குது, இவர் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது. நம்ம கெவின் பார்க்கும்போது பார்த்தா ஒரு டெத் சர்டிஃபிகேட்டே இல்லை, ஒரு மிஸ்டேக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கிளம்பிடுறா. நம்ம ஹீரோ சைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த சைடு வீட்டில் பார்த்தா நிறைய இன்டர்வியூலாம் வந்திருக்காங்க போல். நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி, உங்களோட நான் பிக் ஃபேனு அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அடுத்த மேலே போய் எர்னஸ்ட் எங்க கூப்பிடு அப்படின்னு நம்ம கெவின்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பார்த்தா எர்னஸ்ட் பின்னாடி தான் இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு தெரியாது எர்னஸ்ட் பின்னாடி தான் இருக்குன்னு. இவரை பார்த்து நக்கல் அடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து கெவின் ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டு சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இதோ பிளான் போட்டிருக்க மாதிரி தெரியுது. கீழ் சைடு பார்த்தா இன்டர்வியூலாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கேட்கறாங்க எங்க அந்த கோஸ்ட்டை கூப்பிடுங்க அப்படின்னு பேசும்போது, இருங்க கூப்பிட்றான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கூப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனால் அது சுத்தமாக வர மாதிரி தெரியல. நம்ம இன்டர்வியூவாளவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்பயே நினச்சது ஃபேக்காக தான் இருக்கும், அப்பயே நான் நம்பலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது லைட்லாம் பிளிங்காக எல்லாம் ஏறிது. அங்கே தட்டுங்கலாம் கீழெல்லாம் வீது. என்ன நீங்கள் பண்ண செட்டப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு பேசிட்டு போது எர்னஸ்ட் வந்து ரொம்பவே பயம் புத்திறாரு. இருக்கிற ஆளுங்களா என்னை விட்டுருங்க அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த இன்டர்வியூ நல்லா இதெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பேசும்போது பட்டுன்னு கைத்தை பிடிச்சி ரொம்பவே பயம் புத்திடுது. சடனாக எலும்பவும் மாறின வந்து இன்டர்வியூ எடுக்கிற கேள்வி எகிரி குச்சி கீழே வந்துடுறாங்க. இது வீடியோ எடுத்து வைரலாகவும் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவர் பொறுத்தளவுக்கு வைரலாகவும் பெரிய ஆளாகணும் தான் இவருடைய ஆசையாகவே இருக்குது. உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்து கெவினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த சைடு காட்டுறாங்க, இந்த ஆத்தரை பற்றி நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆத்தர். இந்த சைடு கட் பண்ணி பார்த்தா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த லைசன்ஸில் எர்னஸ்ட்டும் போட்டிருக்கு. இதை பார்த்து ஒன்றுமே புரியல. இதில் ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது, எர்னஸ்ட் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது எர்னஸ்ட் இல்லை, வேறு ஃபோட்டோ இருக்குது, இவரோட அட்ரஸும் தெரியும், ஒரு பப் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாமான்னு கேட்டால், ஆமாம் 5 மைல் இருக்குங்க போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. நிறைய யூடியூப் சேனல்லையும் இன்டர்வியூலாம் எடுக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. வெளியே கது தட்டுற சத்தம் கேட்குது. வெளியே போய் பார்த்தா இப்போ தான் தெரியுது ஒரு சிபிஐ போல்
அப்படியே உள்ளே வர மேலே சைடு காட்டுறாங்க. பசங்க வந்து இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க உன்னால் வெளியே வர முடியுமா இல்லையானு. இந்த பொண்ணு கம்மனி இல்லாமல் சும்மா சும்மா தொட்டு பார்க்குறேன்னு நம்ம கெவினை சும்மா வெறி பேச்சிட்டு இருக்கா. ஒரு டைம் பட்டுன்னு பிடிச்சிடுறா. திருப்பி நம்ம கெவின் ஒரு முறை மறைச்சோன்னா தெரியுது சாரி இதோட டென்ஷன் ஆக மாட்டோம்னு பேசிட்டு இருக்கா. நம்ம கெவின் பேச ஆரம்பிக்கிறான் உன்னால் வெளியே வர முடியுமா ட்ரை பண்ணிக்கலாம் கேட்கும்போது இல்லை இந்த வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். சரின்னு அதுவும் தலையாட்டுது. அப்படியே கீழ் சைடு நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் அதில் பேயெல்லாம் பிடிப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வச்சு சுத்தமாக நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் வாரண்ட் எடுத்துட்டு வாங்க வாரண்ட் எடுத்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே அமைச்சிடுறாங்க. அந்த லேடியை கண்டிப்பாக நான் வாரண்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இந்த பேயும் வெளியே போக ட்ரை பண்ணி ஆனால் ஃபஸ்ட்டு முடியல நான் போக மாட்டேன்னு இந்த வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம கெவின் சொன்னோடனே வெளியே போகிறாங்க. வீட்டு விட்டு ஃபுல்லாக வெளியே போகிறதுக்கு என்ன இருக்காங்களா பார்த்தா அதே மாதிரி ஆள் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் வந்து எர்னெஸ்ட் பார்த்த உடனே இது இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல மொழிலாம் ஆனால் எப்படியோ நம்ம ஆளுங்க தப்பிச்சிடுறாங்க. நம்ம எர்னெஸ்ட்டும் மறைஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வச்சுறாங்க. இந்த சைட் கட் பண்ணி காட்டுறாங்க என்னால் முடியல அரெஸ்ட் வாரண்ட் வேணும் எதனா தப்பு பண்ணாதான் அரெஸ்ட் வாரண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் என் ப்ராஜெக்ட் முக்கியம் அப்படின்னு ஏதோ ஒரு பெருசாக போயிட்டுருக்கு. இந்த சைடு அந்த பார் வந்து லேடி மீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபோட்டோ காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு முடியாது நீங்கள் கிளம்புங்கன்னுவாங்க. ஆமாம் சரி வாங்க இந்த ஃபோட்டோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறாங்க. நிறைய பார் லிஸ்ட்டு ஃபோட்டோலாம் இருக்குது. அதில் பார்த்தா அந்த ஃபோட்டோ இருக்குது. அவர் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காங்க. அவரை போய் மீட் பண்ணால் எல்லாம் உண்மையே தெரியும் அப்படி 2 பேர் நினைக்கிறாங்க. அதை பற்றியே வெளியே பேசிட்டு வரும்போது எர்னஸ்ட் எங்க அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா பின்னாடி நிற்கிறாரு. அசையாத மாதிரி நின்றுருக்காரு. ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு பல ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. அவர் பொண்ணு ஏதோ விளையாடுற மாதிரி சில ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. அப்படியே கிட்ட போகலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணை அப்படியே கத்துறாங்க. இங்கே இருக்கிற சில பீப்புள்கெல்லாம் அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்டில் போட்டுடுறாங்க. அந்த ஆத்தர் கண்ணிலையும் படுது. அது பார்த்தவொடனே வாரண்ட்டை ரெடி பண்ணுங்க யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த சைட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ செம்மையாக திட்டிட்டு இருக்காரு. ஏன் அவரை வெளியே கூப்பிட்டு அந்த வெளியே போகணும்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஏன் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. நம்ம கெவின் பையன் சொன்னதுக்கு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கா அப்படி பேசிட்டு கிளம்பிடுறான். ஆத்தர் வந்து ஏதோ கன்னுலாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா லேசர்லாம் இது அடிக்கிறாங்க. அப்போதான் தெரியுது நிறைய பேர் உள்ளே இறங்கிட்டு இருக்காங்க. அவள் வாரண்ட்டும் வாங்கிட்டு இருக்கா. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிடறாங்க ஒரு இடத்தாண்ட. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு கெவின் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா கெவின் தப்பிச்சிட்டு இருக்கான். அப்படியே ஒரு இடத்தாண்டு 2 பேசிட்டு இருக்காங்க. ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு. ஆனால் நம்ம கெவினுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதோ லவ் போகிற மாதிரி தெரியுது இந்த இடத்தாண்ட. அப்படியே சன்செட் ஆகிறதும் அந்த கோஸ்ட்டும் பார்க்குது. கார் எடுத்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அங்கே நியூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அந்த கோஸ்ட் தான் கடத்திட்டு இருக்கு 2 பேரையும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கெவின் ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். அப்படியே இந்த சைடு கட் பண்ணி பார்த்தா போலீஸ்லேயும் இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க போல். அங்கே ஒரு போலீஸ் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கெவின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். அப்படியே கெவின் கிட்டேயும் ஒரு போலீஸ் வராங்க. அவங்க வந்து ஆன்சர் பண்ணும்போது நம்ம கெவின் ஆன்சர் அந்த கோஸ்ட் அந்த போலீஸ் கன் வச்சே மிரட்டிடுது. அதையும் வீடு எடுத்துடுறாங்க. அப்படியே இங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இங்கே சரியான ஒரு கார் சீன் இருக்கும். அடுத்தது அவங்க போய் சேர்ற வீட்டாண்டியும் போய் சேர்றாங்க. கெவினோட ஃப்ரெண்டு வந்து நான் இங்கே இருக்கேன் யாரா வந்து ஹார்ன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெவினும் வீட்டாண்ட போகிறாங்க. உனக்கு தெரியும் உள்ளவா அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க பொண்டாட்டியும் காட்டுறாங்க. அவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கா அப்படி சொல்லிட்டு உள்ள அடுத்த அந்த தாத்தா சொல்ல நிமிக்கிறாரு என் பேர் தான் ஏற்கனவே ஏன் சகலை தான் அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க பிரசவ அப்பாவை செத்துட்டாங்க அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு குழந்தை பிறந்துச்சு அது என்கிட்ட தான் குத்துட்டு போனான் ஒரு நாள் நைட்டு அதுக்கடுத்தது அவன் ஆளையே காணோம் அப்படி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒன்றுன்னு சொல்கிறேன் என் ஒய்ஃபால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போது ஆர்னு சத்தம் கேட்குது. கூடயே அங்கே ஒரு கழுகு பொம்மை இருந்துச்சு அதுவும் கீழே வீது. எர்னஸ்ட்டும் தெரியல எது காரணம் அடிக்கிறேன்னு வெளியே போய் பார்த்தா போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அவளை பிடிச்சிட்டு இருக்காங்க போல். நம்ம எர்னஸ்ட்டும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. அந்த பார்க்க அந்த ஆத்தரும் வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படியே பின்னாடி பார்த்தா பேசுகிற சத்தங்க இது என்னன்னு பார்த்தா அந்த பெரிய லீடரு நிறைய ஆளுங்களை கூட்டின்னு வந்திருக்கா. அவன் தான் சொல்லிட்டு இருக்கா இவங்க தான் பிடிச்சாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அந்த ஆத்தர் கேட்கும்போது இனிமேலும் உனக்கு இது தேவையில்லாத்து நீ கிளம்பு அப்படின்னுறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. இவன் ஒரே நினப்பாவே உட்காந்துருக்கா எர்னஸ்ட் நான் ரொம்ப பேராசப்பட்டோம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் அவன் பையன்கிட்ட. அப்படியே கீழ் சைடு காட்டுறாங்க. கீழ் சைடு பார்த்தா யாரும் நின்றுருக்க மாதிரி தெரியுது. அது இந்த சைடு காட்டுறாங்க. அந்த டாக்டர் திரும்புங்கன்னுவாங்க. நான் திரும்பவே மாட்டார். ஒருத்தன் ஷாக்கு வைக்கலான்னு பார்க்கும்போது ஒரு கழுகு சிம்பிள் இருக்குது. இப்போ தாங்க ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாஷ்பேக் ரிவீல் ஆகுது. அன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் அவங்க பொண்ணை விட்டுட்டு போகலான்னு போவாங்க. அவங்களும் படி மேலே ஏறி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு மாரியை பார்ப்பாங்கன்னு இப்படி பார்க்குறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது மண்டையில் வந்து அடிச்சு போடுறான் அந்த எர்னஸ்ட் பையன். அடிச்சரில் இவர் இறந்துடுறாரு. இவர் இறந்துட்ட பிறகு இங்கேயே அவர் குழி பொண்டி புதைச்சிட்டான் போல தெரியுது. இப்போதாங்க எதுக்கு அவன் கொண்டான்னு தெரியுது. ஏன்னா இவன் ஒய்ஃப்னால குழந்தை பெற்றுக்க முடியாது. அதனால் அவன் தங்கச்சி ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவன் இறந்துட்டா இந்த எர்னஸ்ட்னால சரியாக பார்த்துக்க முடியாது. ஒய்ஃபுக்கு ஒரு எண்ணம் அதனால தான் நம்ம எர்னஸ்ட்டை கொலை பண்ண மாதிரி தெரியுது. இப்போ தான் அவருக்கு எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கு தெரியுது. அப்படியே கட் பண்ணி இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்கும். இங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. கூட இந்த ஆத்தரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பான் இந்த தப்பிக்க. இந்த சைடு காட்டுறாங்க. இந்த கெவின் பையனுக்கு தூக்குமே வரல. கீழே சத்தலாம் கேட்குது. போய் டோர் முடலான்னு பார்த்தா இந்த எர்னஸ்ட் பையன் வந்து நிற்கிறான். எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சுல அப்படின்னு பேசும்போது எனக்கு எந்த ஒன்றுமே தெரியாதுன்னு போது இல்லை எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கீழே சத்தம் இருக்கும். அதை பார்த்து அப்பனும் பையனும் கீழே வருவாங்க. மாற்றி அடிக்க பார்த்துருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். நம்ம ஹீரோ கிச்சன் சைடு தானே சத்தம் வந்துச்சு. கிச்சன் சைடு போய் பார்த்தா நம்ம எர்னஸ்ட்டு கெவினை கன் பாயிண்ட் அன்னைக்கு வச்சிருப்பான். ஆனால் நம்ம கெவின் எப்படியோ அடிச்சு போட்டு ஒரு சண்டை போடலான்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்ம ஹீரோவே அடிச்சு போட்டுருவான். அப்படியே கன் எடுத்துட்டு மேலே போயிடலாம்
சுற்றுப்பானா ஒரு புல்லட் கூட மேலேயே படாது. ஒரு இடத்துல அவங்க அம்மா ஒடி வச்சுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அடுத்து டாப்பில் போய் ஒளிஞ்சிடுவோம். அங்கே டாப்லேயும் போய் தேடிட்டு இருப்பான். ஒரு இடத்துல பார்த்தா அந்த பொம்மையில் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். நம்ம கெவின் பையன் வந்து அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவன் சுதாரிச்சு சுடலான்னு வருவான். கரெக்டாக அந்த துப்பாக்கிலே ஒரு அடி அடிச்சிடும். துப்பாக்கியும் கீழே வந்தது. எனக்கு கடைசியாக நம்ம கெவின் அவன் பிடிச்சிடறான். ஆனால் கடைசி டைமில் அடிக்கலான்னு வர அந்த கோஸ்ட் எப்படியோ காப்பாற்றிட்டு அந்த கோஸ்ட் கிட்ட இந்த எர்னஸ்ட் சண்டெலாம் போடும்போது கண்டிப்பாக கோஸ்ட் அடிக்க முடியாது. அப்படியே மயங்கி போட்டு விழுந்துடுறான். நம்ம ஹீரோ மேலே வர ஏதோ பார்த்து அந்த கோஸ்ட்டை தள்ளான்னு வரும்போது மாதிரி தான் தெரியும். பட்டுன்னு பார்த்தா அந்த எர்னஸ்ட் சுடலான்னு வருவான். ஆனால் எர்னஸ்ட்டை கீழே தள்ளுவார் நம்ம ஹீரோ. எர்னஸ்ட் ஸ்பாட் அவுட்டு அப்படியே முடியுது. போலீஸும் வராங்க. அடுத்தது விசாரணை பண்ணுறாங்க. அவர் என் கெவின் பற்றி விசாரணை பண்ணும்போது அவர் போயிட்டாருன்றவாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும். அப்படியே நம்ம கெவின் ஏதோ ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஒரு இடத்தாண்டியோ நிற்கிறாங்க. வண்டியிலேருந்து இறங்குறாங்க. கூட ஒரு லேடியும் இருப்பாங்க. இங்கே வேறு யாரும் இல்லை, இந்த கோஸ்ட்டோட பொண்ணு தான் இது. இதை பார்த்து அவர் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. அதுக்கடுத்து விளையாடிலே இருக்கும்போது அவரோட ஆத்மா அப்படியே கரைய ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு கட்டத்தில் கரைஞ்சிடுறாரு. இதை பார்த்தே நம்ம கெவின் ரொம்ப கஷ்டப்படுவான். அதுதான் தெரியுது அவர் ஃப்ளாஷ்பேக் மட்டும் தான் நினச்சிருக்கான் உண்மையை சொல்லணுன்னு. அப்படியே இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு போகிறாங்க. அப்படியே இந்த 2 ஜோடியும் ஒன்று சேர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கண்டென்ட் வந்து சந்திப்போம். பாய்.